கூலிப், குட்கா புகையிலை பயன்பாடுகளிலிருந்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷயது நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். கூலிப், குட்கா புகைகளை பயன்படுத்துவதிலிருந்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிபதி பரத் சக்கரவர்த்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரித்து வந்த போது அந்த அதிகமான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகைகளை, கணேஷ், ஹான்ஸ் போன்ற புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதாக கூலிப் என்ற குட்கா அதிகமாக விற்பனை செய்ததாகவும் போலீசாரால் வழக்கு பதிவு செய்து ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரித்தார். அது கடந்த விசாரணையின் போது நீதிபதி அந்த பள்ளி மாணவர்கள் இந்த கூலிப், குட்கா வகைகள் அதிகம் பயன்படுத்துகின்றனர், மேலும் இதனால் மிகுந்த வேதனை உள்ளாகும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே கூலிப் அந்த குட்கா வகைகளை இந்தியா முழுவதும் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்து வருகிறார். மேலும் இந்த வழக்கானது மீண்டும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பு விசாரணை வந்த போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் கூலிப், குட்கா புகையிலை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இருந்து போன அந்த அண்டை மாநிலங்களிலிருந்து விற்பனை செய்வதாக சட்டபூர்வமா தமிழகத்துக்குள் கொண்டு வந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளனர். இதனை மீறி விற்பனை செய்வதற்கு 20,000 ரூபாய் அந்த கடைகளுக்கு 20,000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நமது அருகாமை மாநிலங்களில் உள்ள அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதில் குட்கா பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை தரப்பிலும் கடிதம் எழுதப்பட்டுள்ளது எனவும் வாதிடப்பட்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூலிப், குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில் தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுகிறதாகவும் தமிழகத்தில் எந்த ஒரு தயாரிப்பு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வாதம் நீதிபதி தற்போது கூலிப், குட்கா புகைகளை அந்த பொருட்கள் வாலிபர்கள், இளைஞர்கள் தாண்டி பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இவர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு விற்பனை நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்த நீதிபதி இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் எதிர்காலமானது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாய் புற்றுநோய் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது எனவும் தெரிவித்த நீதிபதி அந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதன் மீது எவ்வாறு குற்ற சட்டம் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதே போல கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும் எனவும் தெரிவித்த நீதிபதி மேலும் இது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் விரைவில் அந்த குட்கா பொருட்கள் தடை செய்வதை குறித்து உரிய விதிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும் என கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்தார்.